வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 17 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மாயா ரேவதி கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக் ஆகுது. என்னடா இது, இவ இப்படி சொல்றாளே, இவளுக்கு நம்ம இடம் கொடுத்தது ரொம்ப தப்பாகிருச்சே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அப்பதான் ரேவதி மாய கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எங்க அம்மா என்ன ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா அவ என் கழுத்துல தாலி கட்டிட்டான். இதுக்கப்புறம் என்னால மாறவே முடியாது. நீங்க சொல்ற மாதிரி மகேஷ என்னால கல்யாணம் பண்ண முடியாது. இதை கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க. ரேவதி என்னோட வளப்பாச்சி, என்னைக்கு தப்பா பேசுவா அப்படின்னு மாயா சொல்றாங்க. ரேவதி, என்ன நீ இப்படி பேசுற? உன் மனசு பூரா மகேஷ் தான் இருக்காரு அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னைக்குமே மகேஷ மறக்க மாட்ட அப்படிங்கறது கூட எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ தேவையில்லாம உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு உன் லைஃப கெடுத்துறாத. நீ மகேஷ் கூட தான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்ட. இந்த தீபாவை கூட தத்தெடுத்து நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா கடைசி நேரத்துல எவனோ ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான் அப்படிங்கறதுக்காக நீ மகேஷ டோட்டலா மறந்துடுவியா? உன் மனசுக்குள்ள மகேஷ் இருக்கிறது எனக்கு தெரியும் ரேவதி, நீ போய் சொல்லாத. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. என்னைக்கு அந்த டிரைவர் என் கழுத்துல தாலி கட்டுனானோ அன்னைக்கே நான் மகேஷ தூக்கி எறிஞ்சிட்டேன். இதை கேட்டதோட மாயாவுக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப மாயா சொல்றாங்க, போய் சொல்லாத ரேவதி, நீ மகேஷ காதலிக்கிறது எனக்கு தெரியும். ரேவதி சொல்றாங்க, அக்கா, நான் மகேஷ காதலிக்கல. மகேஷ் எங்க போயிருக்காரு அப்படின்னு தெரியாம தவிச்சுதான் போயிருக்கேன். அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என் மனசு தாங்காது. ஏன்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்ததுனாலதான் அவரு இது வரைக்கும் வந்தாரு. இல்லைன்னா அவரு இது வரைக்கும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் இன்னைக்கு ஆபத்துல சிக்கனத்துக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேனே அப்படின்னு தான் என் மனசு கஷ்டமா இருக்கு. மகேஷ சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்க கையில ஒப்படைக்கிறேன். மகேஷுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. என்னைக்குமே உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. மகேஷ நான் காப்பாத்தி உங்க கையில ஒப்படைச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. ஆனா மறுபடியும் நான் மகேஷ கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. மாயா டக்குன்னு ரேவதியோட கைய பிடிச்சு, என்ன ரேவதி நீ இப்படி பேசுற? நீதான் இந்த வீட்டோட மருமகளா வரணும் அப்படின்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? திடீர்னு என்ன ரேவதி நீ இப்படி சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா, தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நான் என்னைக்குமே இது மாதிரி யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு அந்த டிரைவர் என் கழுத்துல தாலி கட்டுனானோ அன்னையில இருந்தே அவன் என் புருஷன் ஆகிட்டான். இது ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும். எங்க அம்மாவை எதிர்த்து கண்டிப்பா என்னால வேற முடிவு எடுக்க முடியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மகேஷுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்ப மாயா சொல்றாங்க, சரி விடு ரேவதி, மகேஷ மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதாக்கா எனக்கும் தெரியல. மாயா சொல்றாங்க, ரேவதி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கோவப்படாத. ரேவதி கேக்குறாங்க, அக்கா சொல்லுங்க. மாயா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா தான் மகேஷ கடத்தி வச்சிருக்காருன்னு தோணுது. ஏன்னா அந்த டிரைவரும் கூட சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கான். உங்க அம்மாவும் அந்த டிரைவர் சொன்னது எல்லாத்தையுமே நம்பி மகேஷ கடத்தி வச்சிருக்காங்க. நீங்க நினைச்சா கண்டிப்பா மகேஷ காப்பாத்தலாம். சொல்லுங்க. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அக்கா, அம்மா கடத்த வேண்டிய காரணம் என்ன? அப்ப மாயா சொல்றாங்க, கடத்த வேண்டிய காரணமா? ஒரு தடவைக்கு 10 தடவை அந்த டிரைவர் எங்களை பத்தி உங்க அம்மா கிட்ட தப்பா சொன்னதோட உங்க அம்மா ஒரு கட்டத்துல அது உண்மைன்னு நினைச்சிட்டாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னா நீ கேட்க மாட்ட. அதனாலதான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. நீ உங்க அம்மா கிட்ட கேட்டு எப்படியாவது மகேஷ காப்பாத்து. அதுக்கப்புறம் உனக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன். ரேவதி சொல்றாங்க, அக்கா, மகேஷ காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நான் மகேஷ கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. இதோட இந்த பிரச்சனையை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி அப்படி சொன்னதை கேட்டுட்டு மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது, இவ எப்படி சொல்றாளே அப்படின்னு
சாமுண்டீஸ்வரி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாயா தேவையில்லாம என் பொண்ணோட மனசை கலைக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்றான், இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவா அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்ப ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா, இந்த நேரத்துல நான் வந்தது ரொம்ப பெரிய தப்பு. அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அம்மா என்ன சும்மா விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டை விட்டு எங்கேயுமே விட மாட்டாங்க. நான் போறேன்க்கா, என்ன மன்னிச்சிருங்க. மகேஷ கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மாயாவுக்கு தைரியம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப. மாயா வந்துட்டு ரேவதி இப்படி சொல்லிட்டு போனதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, ரேவதி இப்படி சொல்றா, எப்படியாவது ரேவதி மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பா அப்படின்னு நினைச்சேன். மறுபடியும் அந்த சொத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா இப்படி ரேவதி சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசனையில நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி இங்க இருந்து வந்துட்டு, ஏ மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இந்த பொம்பளை எங்கிருந்து வந்தா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, உன்னோட இந்த சூழ்ச்சிய இன்னும் நீ நிப்பாற்ற மாதிரி தெரியல இல்ல, உனக்கு நான் எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணியன்னா உன்னை காலி பண்ணிருவேன்னு நான் சொன்னேன்ல, கொஞ்சமாவது நீ கேட்டியா? இருந்தாலும் உனக்கு தைரியம் ரொம்ப அதிகம். இந்த சாமுண்டீஸ்வரியே எதிர்க்கிறதுக்கு என் பின்னாடி இருந்து இந்த மாதிரி திட்டம் போடுறியா? என் பொண்ணுகிட்ட இந்த மாதிரி கண்டதையும் சொல்லி என் பொண்ணோட மனசை கலைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நீ மறுபடியும் என் பொண்ணை கூப்பிட்டு ஏதாவது பேசணும்னு நினைச்ச, மகேஷ் தெரியும்ல, அவன் இப்ப என் கையில தான் இருக்கான். அப்புறம் உனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கிடைச்சிடும், ஞாபகம் வச்சுக்கோ. மகேஷ காலம் ஃபுல்லா உன் கண்ணு முன்னாடி பார்க்கவே முடியாது. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சியாகி, மேடம், அப்ப நீங்க தான் மகேஷ வச்சிருக்கீங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அப்புறம் அவன் எங்க போனான்னு நினைக்கிற? நான் தான் அவனை வச்சிருக்கேன். இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மறுபடியும் என் பொண்ணை கூப்பிட்டு என் பொண்ணோட மனசை மாத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ண, அப்புறம் என் கையில இருக்கிற மகேஷ நீ உயிரோட பார்க்க முடியாது. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. மாயா கெஞ்சுறாங்க, மேடம், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மாயா, நம்ம ரேவதியை கூப்பிட்டு நான் பேசியிருக்க கூடாதுதான், என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்ச, உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நான் என் கண்ணு முன்னாடியே பார்க்க கூடாது. மரியாதையை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட உடனே மாயா பயத்துல நிக்கிறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி இங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் ரேவதிய பாக்குறாங்க. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, என்னம்மா, இந்த நேரத்துல நீங்க எங்க போயிட்டு வரீங்க? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. நான் எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏமா, அந்த மகேஷ அடைச்சு வச்சிருக்கீங்களா என்ன அப்படிங்கறத பாக்கதானே போனீங்க? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி என்ன பேசுற? ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க தான் மகேஷ கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. இப்படி என்ன டிரைவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. ஏமா இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு அப்படி என்னமா துரோகம் பண்ணேன்? என் லைஃப் எல்லாமே நாசம் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். நீ தேவையில்லாம கண்டவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசாத ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா போதும் நிப்பாட்டுங்க. நான் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், மரியாதை வச்சிருந்தேன். ஆனா எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டீங்கல்ல. அப்ப வெளியில சத்தம் கேக்குறத பாத்துட்டு சந்திரா, ராஜராஜா, மயில் வாகனம், தங்கச்சிங்க எல்லாரும் வராங்க. ராஜராஜா ரேவதிய பார்த்து, ரேவதி, என்ன அம்மாவை பார்த்து இப்படி எதிர்த்து பேசுற? என்னமா நடக்குது இங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ராஜராஜா கேக்குறாரு, என்னம்மா இப்படி பேசுற? அம்மாவே எதிர்த்து பேசுற? உனக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? ரேவதி சொல்றாங்க, அப்பா, என் லைஃப அம்மா என்னைக்கு ஸ்பாயில் பண்ணாங்களோ அப்பயிலேயே அவங்க மேல இருந்த மரியாதை எனக்கு சுத்தமா போச்சு. சந்திரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. பெத்த பொண்ணே உன்னை எதிர்க்கிறாளே, சூப்பர், கண்டிப்பா இது மாயாவோட வேலையாதான் இருக்கும். சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி என்னவா இப்படி பேசுற? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ரேவதி கொஞ்சம் பார்த்து பேசு. உங்க அம்மா உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை போயிட்டு நீ இப்படி அபண்டமா சொல்றது அவ மனசு வேதனைப்படும். உங்களுக்காக தானே இத்தனை நாளும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை போயிட்டு நீ இப்படி பேசுறது
எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ரேவதி, கொஞ்சம் பார்த்து பேசு. ரேவதி சொல்றாங்க, அப்பா இத்தனை நாளும் அம்மா எங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அம்மா எல்லாமே அவங்களோட கௌரவத்துக்காகவும் அவங்களோட சுயநலத்துக்காகவும் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. அப்பா இதுக்கு மேலேயும் நீங்க தயவு செஞ்சு என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க. நான் அந்த அளவுக்கு ஏமாந்து போயிட்டேன், என் லைஃபையே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரேவதி சொல்ல, இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்க அம்மா இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, என்னங்க நீங்க அமைதியா இருங்க, அவளை எதுவும் சொல்லாதீங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, அக்கா அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ அப்படித்தானக்கா நடந்துகிட்ட? கொஞ்சமாவது ரேவதியோட லைஃப் பத்தி யோசனை பண்ணி பாத்தியா? போய் இந்த வேலைக்காரனுக்கு ரேவதிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அவ மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு போயிருக்குன்னு உனக்கு தெரியாதுக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா இது என் பொண்ணுக்கும் எனக்கும் உள்ள விஷயம், இதுல நீ தலையிடாத. இத சொன்னதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்புறமா சாமுண்டீஸ்வரி சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சந்திரா அமைதியா இருக்க, அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, இப்ப உனக்கு உண்மை தெரியணும், நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியணும், அதானே? இங்க வா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூட்டிட்டு போறாங்க. இத சந்திரா பார்த்துட்டு, இதுக்காக இப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை எங்க கூட்டிட்டு போறா? நம்ம இந்த விஷயத்த பத்தி மாயா கிட்ட சொல்லிடணும் அப்படின்ட்டு மாயாவுக்கு நேரா போன் பண்ணி, மாயா அங்க என்ன நடந்துச்சு? ரேவதி வந்ததோட தாம் தூமனு குதிச்சா. மாயா சொல்றாங்க அவகிட்ட, மகேஷ உங்க அம்மா தான் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இது கேட்டதோட அவங்களும் ரொம்ப கோவப்பட்டு நேரா வந்தாங்க. இப்ப அங்க என்ன நடக்குது? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இது மாதிரி ரேவதி அவ அம்மாவா அவ்வளவு பேச்சு. உடனே அந்த சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டா, எங்கன்னு தெரியல. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. மாயா கேக்குறாங்க, அப்படி அவ எங்கதான் கூட்டிட்டு போறா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல. மாயா சொல்றாங்க, ஒருவேளை மகேஷ் இருக்கிற இடத்துக்கு தான் சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூட்டிட்டு போவாளோ? இது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது போன டக்குன்னு கட் ஆயிருது. சந்திராவோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிறது. இதனால அடுத்தடுத்த செய்தியை அவங்களால சொல்லிக்க முடியல. அப்ப இத பார்த்துட்டு மாயா நினைக்கிறாங்க, இந்த சாமுண்டீஸ்வரி எங்க போவா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி உனக்கு உண்மை எல்லாம் தெரியணும்ல, நீ இங்கே இரு அப்படின்ட்டு நேரா உள்ளார போறாங்க. அங்க மகேஷ கட்டி போட்டிருக்கிறத ரேவதி பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி மகேஷ் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, உன்னை நான் வீட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவரு கேக்குறாரு, மேடம் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு அனுப்பிடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களோட பிரச்சனையில என்னைக்குமே தலையிட மாட்டேன். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி நான் உன்னை இப்பயே விடுதலை பண்றேன், ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது நீ பிரச்சனை பண்ண அவ்வளவுதான். இது கேட்டதோட அவரு சொல்றாரு, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் ஊரை விட்டு போயிடுறேன். நானும் மாயாவும் எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். நான் மாயாவ உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. அவ சொன்னதுனாலதான் ரேவதிய காதலிக்கிற மாதிரி ஏமாத்தினேன். ரேவதியும் நம்புனா, ஆனா கடைசியில இப்படி ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இங்க பாருங்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் மாயா கூட சந்தோஷமா வாழணும். நாங்க எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருக்கோம், தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி நீ மாயாவை தான் காதலிக்கிற, மாயா கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்ச ஒரே காரணத்துக்காக நான் உன்னை விடுதலை பண்றேன், போ அப்படின்னு சொன்னதோட மகேஷ் அந்த இடத்துல இருந்து போறாரு. சாமுண்டீஸ்வரி அங்கிருந்து ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி பாத்தியா என்ன நடக்குது அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, என்னம்மா மகேஷ் இப்படி சொல்றாரு, மாயாவை காதலிக்கிறேன்னு சொல்றாரு, மாயா அவரோட அண்ணியாச்சே. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பாத்தியா உனக்கு எவ்வளவு அதிர்ச்சி ஆகுது. மல்லிகா டாக்டர் கிட்ட இன்னும் நான் நிறையவே கேட்டேன், அதையெல்லாம் கேட்ட எனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவனுக்கா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணும். அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, என்னதான் நடக்குதுன்னு. அந்த மகேஷ் ஏமா அப்படி சொல்றாரு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கு இன்னும் புரிய வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய மாயா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. மாயா வீட்டுல இருக்கும் பொழுது மகேஷ் இங்க இருந்து வந்துட்டு மாயா அப்படின்னு கூப்பிடுறாரு. மகேஷோட குரலை கேட்டதோட மாயா ரொம்ப சந்தோஷப்பட்டு மகேஷ ஓடி வந்து ஹக் பண்றாங்க. மகேஷ் மாயாவை பார்த்து, மாயா மாயா என்னை நீ காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணவே இல்லை இல்ல. மகேஷோட கைய பிடிச்சு மாயா சொல்றாங்க, டி என்னடா இப்படி பேசுற, உன்னை காப்பாத்தணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சாமுண்டீஸ்வரி கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன்,
ஆனா அவ பிடி கொடுத்தே பேச மாட்டேன்ட்டா. இப்ப நீ எப்படி விடுதலையான? மகேஷ் சொல்றாரு. என்னன்னு தெரியல, அந்த சாமுண்டீஸ்வரி என்னை விட்டுட்டா. ஆனா ஒரு நிபந்தனையோட என்னை விட்டுருக்கா. நான் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு. நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்க பாரு, நான் உன் கூட வாழணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இங்க பாரு, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் வா. நம்மளுக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவுமே வேணாம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, டேய் என்னடா இப்படி பேசுற? சொத்து எதுவுமே இல்லாம நம்மளால வாழ முடியுமா? நம்மளுக்கு சொத்து தான் ரொம்ப முக்கியம். நீ இப்படி எதுவும் வேணான்னு சொல்றதுல எந்தவித அர்த்தமும் இல்ல. எப்படியாவது மறுபடியும் ரேவதியை ஏமாத்தி நம்ம ஹாப்பியா இருக்கலாம். இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, அவங்க ஒரு நிபந்தனையோட தான் நம்மள அனுப்பியிருக்காங்க. இப்ப நம்ம ஏதாவது சொன்னோம் கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதே நேரம் பார்த்து ரேவதி அங்க இருந்து வராங்க. வந்துட்டு, சபாஷ், இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க. இது கேட்டதோட நம்ம மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா ரேவதியை பார்த்து, ரேவதி, மகேஷ் வந்துட்டாரு பாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சி, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? குழந்தனை போயிட்டு புருஷனா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை போய் நல்லவன் நினைச்சு பாருங்க. என்ன சொல்லணும்? அம்மா ஆரம்பத்திலேயே சொன்னாங்க நீங்க கெட்டவங்க அப்படின்னு. நான் தான் நம்பல. ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களை போய் நான் எப்படி நம்பணும்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, உங்க முகத்திலேயே முழிக்க கூடாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அதே நேரம் நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி போதுமா, நீ இப்ப உண்மையை நம்பிட்டியா? அப்ப மாயா சொல்றாங்க, மாயா இதெல்லாம் நாடகம் மாயா, உங்க அம்மா பொய் சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, பாத்தியா ரேவதி என்ன பேசுறத? மாயா வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்றதை கேட்டுட்டு ரேவதி ரொம்ப கோவப்படுறாங்க. டக்குன்னு ரேவதி அவங்க அம்மா கையில இருக்கிற துப்பாக்கி டக்குன்னு பிடுங்கி நேரா அந்த மாயாவுக்கு நேரா நீட்ட. மாயா பயத்துல நடுங்குறாங்க. மாயா டக்குன்னு ரேவதியோட கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க, ரேவதி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு ரேவதி, எங்களை விட்டு நாங்க எங்கேயாவது போயிடுறோம். ரேவதி சொல்றாங்க, இவ்வளவு தைரியம் இருந்தா என் நம்பிக்கையோட விளையாண்டு என்னை ஏமாத்துவீங்க. உங்களை போய் நான் மன்னிச்சு விடணுமா? நான் என்னைக்குமே உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம கோவப்படுறாங்க. அப்ப மாயா வந்து கிஞ்சுறாங்க, எங்களை விட்டு அப்படின்னு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இதுகளை போய் நீ பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். இதுக்கு எக்கேடி கெட்டு போட்டா உனக்கு என்ன? நீ உன் லைஃப பாத்துக்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த டிரைவர் ராஜா நல்லா வந்தான், அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு நீ யோசனை பண்ணு. இதுகளை இனிமே பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம் அப்படின்ட்டு ரேவதி கிட்ட சாமுண்டீஸ்வரி சொன்னதோட ரேவதியும் சரிமா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.